அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேர்வேந்திருப்பாராக, கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைக்கு நேராய் வருவோம். சிலுவையின் அன்பு எங்கள் தலைப்பின் கீழே இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், சிலுவை என் ஆத்துமாவின் உத்தரவாதம். சிலுவையின் அன்பு என் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் எடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம உத்தரவாதம் எடுக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இவனுக்கு நம்ம நம்பி என்ன செய்யலாம், சொல்லலாமா சொல்ல வேண்டாமா அப்படின்ற யோசிக்கிறோம். மற்ற பிள்ளைங்களுக்கு அப்புறம் சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அவர்களுடைய கார்டியன்ஸ் அவர் என்ன செஞ்சுப்பாங்க, பார்த்து கொள்வாங்க, நமக்கு அவர்களை குறித்து கவலை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டு என்ன செஞ்சுருவோம், வந்துடுவோம். அப்படி தானே? ரோட்டில் எத்தனையோ பிள்ளைகள், அனாதை பிள்ளைகள் என்ன செய்கிறான் பார்க்குறோம். இந்த இரும்பு அடிக்கிற அந்த வேலை செய்கிறவங்க, அவங்க பிள்ளைகள்லாம் என்ன செய்யுது, ஆட்டுக்கு தெரியுது. அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க ஆண்டவர் ஏதோ ஓரளவுக்கு நல்லா வச்சுருக்கிறார், நல்லபடியாக வச்சுருக்கிறார். இப்போ அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்காக நான் உத்தரவாதம் எடுக்க போகிறேன் அப்படின்னு யாராவது போகிறீங்களா? இல்லை, யாரும் போக மாட்டோம். காரணம் என்னென்னா, சில காரியங்களில் நம்ம என்ன செய்கிறோம், தள்ளி இருக்கிறோம். சில காரியங்களை நம்ம செய்ய விரும்புகிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. நீங்கள் நானும் எப்படி கிடந்தாலும் என்ன செஞ்சுருக்காரு, உங்களுக்காக எனக்காக சிலுவையில் உத்தரவாதம் எடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்காக, இவர்கள் என் பிள்ளை இல்லை அப்படின்னு அநேகர் சொல்லலாம். நான் யூத வம்சம் இல்லை, நான் விருத்த சேதனம் பண்ணப்படலை, இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் என்ன செய்யலாம், இல்லைன்னு சொல்கிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் அவர் என்னுடைய அப்பான்னு சொல்கிறதுக்கு அந்த சிலுவையின் ரத்தம் ஒன்று தான் இருக்குது. அல்லேலூயா. அந்த ஒரு ரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாய் மாற்றி கொண்டாராம். அவருடைய ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து அவருக்கு பிள்ளையாய் நம்மை மாற்றி இருக்கிறது. அந்த சிலுவையின் ரத்தம் உங்களையும் என்னையும் பரலோகம் கொண்டு செல்வதற்கு உத்தரவாதம் எடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் இப்படியாய் சொல்கிறாரு, இவர்கள் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் தன்னுடைய வஸ்திரங்களை துவைத்தெடுத்தவர்கள். ஏன் அப்படின்னா, அவங்க ரத்தம் இவங்க மேலே இருக்கிறதுனால இவங்க பரலோகத்துக்கு உரியவர்கள். அல்லேலூயா. அந்த உத்தரவாதம், அந்த ரத்தம் தான் கடைசி நாட்கள் என்ன செய்கிறது, பேசுகிறதா இருக்கிறது. இந்த நாளிலும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையின் என்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்கிறத கவனிங்க. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. யார் சொல்கிறா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த நேரத்தில் என் ஆத்துமா என்ன செய்கிறது, பிதாவே இந்த வேலையில் என்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இந்த வேலைக்காகவே என்ன செய்தேன், எதற்காக வந்தேன்? இந்த உலகத்தில் நமக்காக நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவும்படியாய் அவருடைய சொந்த இரத்தம் சிந்தப்படும்படியாய் வந்தேன். இந்த வேலைக்காகவே என்ன செய்தேன், வந்தேன். பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றேன். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. நின்று கொண்டு இருக்கிறவர்கள் அதை கேட்டாங்க. அந்த ஜனங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு எப்படி கேட்குதான், இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவரோட கூட பேசுகிறான் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகலை, உங்கள் நிமித்தம் தான் என்ன செய்தது. அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டதில்லை, அந்த சத்தம் என்னால் உண்டாகலை, உங்களால் உண்டாச்சுன்னு சொல்கிறார். ஆமென். நான் பேசுனது யார்? பிதா பேசுகிறாரு. அது இடி முழக்க சத்தம் போல் மக்களுக்கெல்லாம் கேட்குது. ஆனால் பிதாவோடு கூட கிறிஸ்து என்ன செய்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மகிமைப்படுத்தும் என்றார், அவர் இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று என்ன செய்கிறார், வானத்திலிருந்து மறுமொழி கொடுக்கிறார். ஆனால் கிறிஸ்து சொல்கிறாரு, இது என் நிமித்தம் உண்டானதல்ல, உங்கள் நிமித்தம் உண்டானது. அப்படின்னா என்ன சொல்ல வராரு, இது அவர் எனக்காக பேசின வார்த்தை இல்லை, எனக்காக சொன்ன வார்த்தை இல்லை. நான் இன்னும் மகிமைப்படுத்துவேன்னா இன்னும் உன்னை என்ன செய்வேன், முற்றுமுடிய உன்னை சிலுவையில் அறையும் வரைக்கும் நான் என்ன செய்ய ஒப்பு கொடுக்க தான் போகிறேன், இன்னும் மகிமைப்படுத்த தான் போகிறேன். ஆனால் உனக்காக இல்லை, உன் நிமித்தம் இவர்களை ரட்சிப்பதற்காக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதான் கிறிஸ்து சொல்கிறாரு, இது எனக்காக உண்டான சத்தம் இல்லைப்பா, இது உங்களுக்கான உண்டான சத்தம். ஒருவேளை உனக்கு இடி முழக்கமாக கேட்டிருக்கலாம், இல்லை தேவதூதன் பேசுகிறது போல நீ யோசித்திருக்கலாம், என்னவோ. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்காக பிதா கிறிஸ்துவுடனே பேசுகிறார், இவர்களுக்காக நீ மரித்தே ஆக வேண்டும். ஆமென்.
உங்களுக்காக எனக்காக உத்தரவாதம் சிலுவையில் ஆண்டவர் சொல்கிறார். அவர் எடுக்கிறாருன்னா பிதா அங்கிருந்து அவர் கொடுக்கிற ஆர்டர், நீ செய்தே ஆக வேண்டும். என் ஆத்துமா கலங்குகிறது ஆண்டவரே, இதை என்ன சொல்லுவேன்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்களாகும்படி சொல்வேனோ? இல்லை, இதற்காகவே இந்த உலகத்திற்கு என்ன செய்தேன்? வந்தேன். உங்களுக்காக எனக்காகவே சிலுவையிலே நமக்காக உத்தரவாதம் எடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் வானாதி வானங்களிலிருந்து கீழே இறங்கி வந்தார். ஆமென். இந்த தெய்வத்துக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆமென். இந்த ஆண்டவருக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா ஒன்றே ஒன்று தாங்க, உண்மையாக அவர் சமூகத்தில் இருக்கணும், உண்மையுள்ள மனுஷனாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமுள்ள மனுஷனாக இருக்கணும், தேவனை தேடுகிற உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிற இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். 146 சங்கீதம் 1 அல்லேலூயா. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. ஆமென். சங்கீதக்காரன் முதல்ல வசனமா இப்படி தான் என்ன செய்கிறாரு? எழுதுறார். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதேயுங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் என்ன செஞ்சிடும்? அழிந்து போய் யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்க டெய்லி இந்த வசனத்தை சொல்லணும். என்ன சொல்லணும்? முதல் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் என்ன செய்யணும்? என் அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஏன்? என் உயிரோடு இருக்கனால அவரை துதிப்பேன், உள்ளளவும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன்னா அவர் ரட்சிக்க திராணி உள்ளவர். அவரே என்னை ரட்சிக்க திராணி உள்ளவராய் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். அவரே ரட்சிக்க திராணி உள்ளவராய் சிலுவையில் எனக்காக மரித்து என் ரட்சிப்பை பூரணப்படுத்தினார். எனக்காய் இரத்தம் சிந்தி பரலோகத்தின் தேவனோடு கூட என்னை ஐக்கியப்படுத்தி எனக்காய் உத்தரவாதம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பொருள், ஒரு பொருள் விற்கிறாங்க அப்படின்னா இதுக்கு என்னங்க கேரண்டி? என்ன என்ன இப்போ ஒரு ஸ்பீக்கர் வாங்குகிறோன்னா இந்த ஸ்பீக்கருக்கு என்ன கேரண்டி? எத்தனை வருஷம் கேரண்டி? எத்தனை வருஷம் வாரண்டி? எவ்வளோ நாட்கள் தருவீங்க? என்ன செய்கிறோம்? நம்ம கேட்குறோம் இல்லையா? ஆமாம். அது இல்லாமல் என்ன செய்ய மாட்டோம்? ஒரு பொருளை வாங்க மாட்டோம். ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு 1008 இடத்துல விசாரிக்கிறோம். அநேக காரியங்கள் என்ன செய்கிறோம்? ஆமாம், அலசி ஆராய்ஞ்சு பார்த்து என்ன செய்கிறோம்? சில காரியங்களை ஞானமாக செய்கிறோம் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? அநேக காரியங்களை நம்ம கரெக்டாக என்ன செய்கிறோம்? அதை அனலைஸ் பண்ணி வாங்குகிறோம். சாதாரண ஒரு பொருள் மிஞ்சி போனால் 10 வருஷமோ 12 வருஷமோ 5 வருஷமோ அதோடைய ஆயுசு காலம். இதற்கு ஒரு கேரண்டி என்ன செய்கிறோம்? நம்ம எதிர்பார்க்குறோம். ஆயுசு முழுக்கும் அழியாத உங்கள் ஆத்துமா, இந்த ஆத்துமாவுக்கு ஒருத்தர் கேரண்டி பண்ணுறாரு. அல்லேலூயா. சிலுவையின் அன்பு என் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம். ஆமென். அல்லேலூயா. யாரும் கொடுக்க முடியாத கேரண்டி சிலுவை எனக்காக கொடுக்குதுங்க. கடைசி நேரத்தில் சாக போகிற அந்த கள்ளனுக்கு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கேரண்டி கொடுக்குறாரு. என்ன கேரண்டி? இன்று என்னோடு கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருவரும் கொடுக்க முடியாத ஒரு கேரண்டி என் ஆத்மாவுக்கு அவர் கொடுக்கிறார். ஆமென். இந்த ஆத்மாவுக்கு அவர் கொடுக்குற கேரண்டி எத்தனை நாள் நினைக்கிறீங்க? லைஃப் லாங். ஆமென். நல்லா கவனிங்க. நான் இதை அப்படியே விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த பொருளுக்கு 5 வருஷம் கேரண்டி அப்படின்னு வச்சுக்கிறோம். என்ன, அந்த பொருள் தன் வாங்கப்பட்ட எஜமானுக்கு என்ன செய்யுது? உழைக்குது. அப்படி தானே? ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா அந்த வண்டியை வீட்டில் வச்சு பூஜை போட்டால் வைக்கிறோம் இல்லை? டெய்லியும் ஜப எண்ணெய் போட்டு அது தள்ளக்க ஜோம் பண்ணி அதை வளர்க்குறோமா? இல்லை. அது டெய்லி என்ன செய்கிறோம்? எடுத்து ஓட்டுறோம், அதை டெய்லி யூஸ் பண்ணுறோம். அந்த வண்டியோடைய ஆயுசு காலம் 15 வருஷம். கவர்மெண்ட்டுடைய நாம்ஸ் படி அது எத்தனை வருஷம்? 15 வருஷம். இந்த வருஷத்தில் இந்த 15 வருஷமும் அந்த வண்டி நீங்கள் என்ன செய்கிறீங்க? உபயோகிக்கிறீங்க. அந்த வண்டியில் பழுது வராமல் இருக்குதா? அந்த வண்டியில் ஏதாவது குறை வராமல் இருக்குதா?
பெட்ரோல் என்ன செய்யுது, ஒரு பெரிய குறையாகவே இருக்குது. ஆமாம், போட்டேன் அதுக்குள்ளே காணும் அப்படின்ற மாதிரி தான் என்ன செய்யுது இப்போ இருக்கிற பெட்ரோல் விலையும். பெட்ரோல் என்ன செய்யுது இருக்குது, அதோடைய காலங்கள் நிறைவேறி கொண்டே வருகிறது. ஆனால் அதை நம்ம என்ன செய்கிறோம், ஒழுங்காக பராமரித்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அதோடைய ஆயுசு காலம் 15 வருஷமும் அது அழகாக என்ன செய்யும், உழைக்கும். ஆமென். இப்போ புரியுதா அவங்களுக்கு? நீங்கள் எல்லாருமே வண்டி வச்சுருக்கனால அவங்க அப்படியே அதிலே வரேன். இப்போ ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறார், ரத்தத்தை சிந்தி கழுவி விலைக்கிரயம் கொடுத்து வாங்கிட்டார். இப்போ நீங்களும் நானும் அவருடைய எஜமானுக்கு கீழே என்ன செய்கிறோம், ஒரே ஆடுகளாக, ஒரே சரீரமாக, ஒரே மந்தைக்கு என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இப்போ நமக்கு சில குறைகள் வருமா, சில பிரச்சனைகள் வருமா, வரும். அப்படி தானே? வீட்டுக்கு வீடு, ஆமாம், கொல்லை வீட்டில் கொல்லை வாசப்படி என்ன செய்யுது, சேர்ந்து இருக்குது, பின் வாசல் இருக்குது. எத்தனை ஒரு வழியாக வந்தால் ஒரு வழியாக போகணுன்னு வச்சா 2 வழியாக வருது. 2 வழியாகவும் என்ன செய்யுது, உள்ள என்ட்ராவது தவிர நோ எக்ஸிட், ஒன்லி என்டர். என்ன இப்போது சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யுது. சில காரியங்கள் என்ன செய்கிறோம், ஆமாம், சில கஷ்டங்கள் வருது, சில நஷ்டங்கள் வருது, சில தேவைகள் வருது, சில நேரங்களில் சில இழப்புகள், எல்லா காரியங்களும் என்ன செய்யுது, வரதான் செய்கிறது. ஆனாலும் என் ஆத்துமா கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும், உறுதியாக இருக்கணும். ஏன்னா என்னை அழைத்த எஜமா என்னை தினந்தோறும் விசாரிக்கிறார். என்னை மீட்டுக்கொண்ட என்னுடைய தெய்வம் என்னை தினந்தோறும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். நான் தினந்தோறும் அவரை நோக்கி பார்க்கும்போதெல்லாம் அவர் என்னோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறவராக இருக்கிறார். நீங்கள் என்ன நோக்கத்தோடு பைபிளை திறந்தாலும் அந்த நோக்கத்துக்கு உண்டான வார்த்தையை கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களுக்கு நேராக கொடுக்கிறார். அவர் தினந்தோறும் என்னை நடத்துகிறார். அவர் என் மேலே கண்ணை வச்சு எனக்கு ஆலோசனை சொல்கிறார், நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுறார், எனக்கு தேவைகளை எல்லாம் டெய்லி என்னை சர்வீஸ் பண்ணுறார். அல்லேலூயா. டெய்லியும் சர்வீஸ் ஆகுறீங்களா? டெய்லி உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆமாம், வழி நடத்துகிறார், வார்த்தையை காமிச்சு நடத்துகிறார், வசனத்தை கொடுத்து நடத்துகிறார், வார்த்தையினால் நடத்துகிறார். எல்லா இடங்களிலும் உங்களை பாதுகாப்பதற்குண்டான ஆலோசனைகளை கொடுக்கிறார், போகாத என்ற கட்டளைகளை கொடுக்கிறார், சில இடங்களில் தடை செய்கிறார். அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார், அவர் நன்மைக்கு எதுவாக செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த சின்ன சின்ன காரியம் வரும்பொழுது, இப்போ ஒரு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, கொண்டு போய் அந்த வண்டியை காயலாங்கல்ல போட்டு விற்றுருவீங்களா? விற்றுருவீங்களா? ட்ரெஸ்ஸு லேசாக கிழிஞ்சிருச்சு, உடனே தீ விட்டு கொளுத்திடுவோமா? என்ன செய்ய மாட்டோம். ஆனால் அதை சில காரியத்தில் சில நேரங்கள் என்ன செய்கிறோம்னா, நம்ம அந்த காரியங்களுக்கு நேராக நம்ம இருதயம் திரும்புது. என்ன என் வாழ்க்கையில் ஒரே பஞ்சராக ஆகிட்டுருக்கு, என்ன ஒரே இடத்துல திரும்பி கிழிஞ்சிக்கிட்டே இருக்குது, எத்தனை வாட்டி தான் இந்த இடத்த தைக்க, எத்தனை வாட்டி தைச்சாலும் என்ன செய்யுது, பட்ட இடத்துல கெட்டக்கூடிய இதெல்லாம் நம்ம ஆட்கள் நல்லா தான் பணமொழி என்ன செஞ்சுருக்கிறேன் வச்சிருந்தாலும் சில நேரங்கள் என்ன செய்கிறது, நமக்கு அந்த யோசனை வருது, என்ன ஒரு ஓயாம பிரச்சனை, ஓயாம சண்டை, ஓயாம காரியங்கள் இப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்க்க வேண்டிய இடத்துல என்ன செய்யலை, சர்வீஸ் ஒழுங்கா, கம்பெனி சர்வீஸ் என்ன செய்யணும், யார் மேனுஃபேக்சரோ அவரே தான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், சண்டே சர்வீஸ் ஒழுங்காக வந்தியா? இல்லையா ஆண்டவரே, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அப்போ வாட்டர் வாஷ் மிஸ் ஆகிடுச்சு. அல்லேலூயா. கவனிங்க, சபையில் நடக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஆதி நாட்களில் கர்த்தர் கொடுத்த அடையாளத்தில் ஒன்று. பாடல், ஆராதனை, பலிபீடம். பாடல் பகுதி என்னது, பலிபீடம், உங்களை அங்கே சுத்திகரிக்கிறார். ஆராதனை, பரிசுத்த ஸ்தலம், அங்கே நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை என்ன செய்யணும், முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் பேசுவார், வேறு எல்லாரும் அமைதியாக இருக்கணும். ஆசாரியானாவே இருந்தாலும் உள்ளே போய் என்ன செய்யணும், சொல்லும் அடியேன்னு கேட்குறேன் தான், வேறு அங்கே வேறு ஆலோசனையோ கொஸ்டின் கேட்டால் சகரியா மாதிரி ஊமையாயிட வேண்டியதுதான். அதனால் அங்கே நோ வேர்ட்ஸ், ஒன்லி கர்த்தர் மட்டும் என்ன செய்வார், பிரசங்கம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் பலிபீடத்துக்கு வரலன்னு வச்சுக்கிங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னே உங்களுக்கு புரியாது. அல்லேலூயா. ஒரு வண்டியை சர்வீஸ் கொண்டு போட்டிங்கன்னா முதல்ல வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் என்ன ஃபால்ட்டுன்னு என்ன செய்வாங்க. ஏன்னா அந்த வண்டி நீங்கள் கண்ட இடத்துல ஓட்டியிருப்பீங்க, பார்க்க வேண்டிய இடம் ரொம்ப சின்ன இடமா இருக்கும், அதில் மண் அடைச்சிருக்கும். அந்த இடத்த போய் பார்க்கணுன்னா அவன் என்ன செய்ய முடியாது, மண்ணை தள்ளி விட்டு அதோடு பார்த்தானா அந்த பொருள் இருக்கிறதுலையும் கெட்டு குட்டி செவராக போயிடும். அப்போ வாட்டர் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேலையை பார்த்தானா அது என்ன செய்யும், தெளிவாக இருக்கும்.
இப்போ அதே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆரம்ப ஜெபத்துக்கே வந்துட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் முழுசாக சர்வீஸ் பண்ணிடுவார். அல்லேலூயா. ஒரு தொட்டுக்க தொடச்சகன் இல்லாமல் எல்லாத்தையும் மொத்தமாக என்ன செஞ்சிடுவார். ஆமாம், அதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன செய்யும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக வெளியே போவீங்க. ஆமாம், ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஏதோ சொல்கிறாங்க, நம்ம என்ன செய்யணும், கேட்குறோம், முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொன்னார் பார்த்தீங்களா, இருதயத்தை ஆராய்ந்து பாரும், நான் உண்மை உள்ளவன் என்று விளங்க என் இருதயத்தை திறந்து பாரும். நான் என்ன சொல்கிறேன், என் இருதயத்தை உமக்கு முன்பதாக விரித்து வைக்கிறேன் ஆண்டவர், நீங்கள் என் இருதயத்தை குற்றம் இருக்குதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அது மாதிரி நீங்கள் ஆலயத்தில் வந்து அண்ணாள் மாதிரி ஒரு வேலை கஷ்டத்தின் மத்தியில் கூட இருக்கலாமே, நீங்கள் ஆலயத்தில் வந்து அண்ணாள் மாதிரி உட்காந்து, ஆண்டவரே நான் உண்மையாக தானே இருந்தேன், உண்மையாக தானே உமக்காக வந்தேன், ஆலயத்தோறும் தினந்தோறும் தவறாமல் வரனே, தினந்தோறும் ஆண்டவர் உங்கள் சமூகத்தை உங்கள் தரிசிக்க வரனே, கரெக்டாக வரனே, எனக்கு கிருபை பாராட்ட மாட்டீரா அப்படின்னு நீ வாயில் முணுமுணுத்து ஜெபித்தா கூட பரலோகத்திலேருந்து பதில் வரும். அல்லேலூயா. ஏலி மூலமாக என்ன செய்கிற ஆண்டவர், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, சமாதானத்தோடு கடந்து. அல்லேலூயா. வாயை திறந்து கூட ஜெபிக்கல, ஆனால் இருதயத்தில் உண்மை இருக்குது, கரெக்டாக கர்த்தர் சமூகத்தில் காணப்படுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஆலயத்துக்கு கரெக்ட் டைமுக்கு என்ன செய்யுங்க, இது ஒரு பொருத்தனையாக எடுத்து பண்ணி பாருங்களேன். நான் 9 மணி ஆராதனைக்கு 8:55 உள்ளே இருப்பேன் ஆண்டவரே. நான் இதை ஒரு 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 குறிப்பிட்ட மாதம் வச்சுங்க, 6 மாதம், 1 வருஷம், இதை கண்டிப்பாக நான் தவறாமல் செய்வேன். கரெக்டாக 8:55 என்ன செஞ்சிருவேன், ஆலயத்துக்குள்ளே இருப்பேன். எனக்கு நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆமென். ஃபாதர் ஒரு பொருத்தனை பண்ணாராம், நான்வெஜ் ஃபாஸ்டிங். நான் வெஜிடேரியன் என்ன செய்ய மாட்டேன், தொட மாட்டேன், ஒரு வெஜிடேரியன் மட்டும்தான். அல்லேலூயா. காஃபி ஃபாஸ்டிங். எனக்கு ரொம்ப காஃபி பிடிக்கும், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், இனிமேட்டு காஃபிங்க என்ன செய்ய மாட்டேன். ஆமாம், இது இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அந்த காஃபியை தொட மாட்டேன், ஒரு பொருத்தனை. அல்லேலூயா. எது ரொம்ப பிடிக்குமோ அதை பொருத்தனை பண்ணுங்க. ஆமென். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா, அது ஆண்டவருக்காக நீங்கள் அவர் அந்த இடத்த, அந்த நேரத்தை, அந்த காரியத்தை விட்டு கொடுக்குறீங்கன்னா கர்த்தர் அதை கவனிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் எஃபெக்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது அவருடைய கண் உங்கள் மேலே படும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் நான் கொஞ்சம் அப்பப்போ பண்ணது, அதனால் அது அப்படியே வருது. உண்மைதான். நம்ம அவருக்காக ஒரு 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 எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எடுக்கும்போது அவர் சமூகத்துக்கு வருகிறதுல, இல்லை நான் இதை தவறுதலாக இருக்கிறேன், இதை நான் சரிப்படுத்துகிறேன், ஒருவேளை இதனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையோ, நான் அதை சரிப்படுத்துகிறேன் ஆண்டவரே, இதை பொருத்தனையாக நினச்சி பண்ணுறேன். அல்லேலூயா. ஆனால் பொருத்தனை பண்ணிவிட்டு அதை செய்யாமல் போனால் யோசித்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பண்ணுறோமா, இதை செய்யலாமா, இதை சொல்லலாமா அப்படின்னு என்ன செய்யுங்க. அதுக்கப்புறம் பாவத்துக்கு நேரம் போய் நின்றக்கூடாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, சிலுவையில் உத்தரவாதம் பண்ணின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், அது ஒன்று மட்டும்தான் ஆத்துமாவை காக்க வல்லது. மற்றது அது யாரும் என்ன செய்ய முடியாது. உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ண, இன்னொன்று அவர் ஒருத்தர் தான் உங்கள் ஆத்துமாவை நரகத்தில் அழிக்க வல்லவர். வேற ஒருத்தர் உங்களை என்ன செய்ய முடியாது நரகத்தில். ஆமாம், கொண்டு போய் நரகத்தில் போட்டுருவேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அவர் சொல்லுவார், ஒழுங்கா இல்லைன்னா எங்கே போயிடுவேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் நீங்கள் பார்க்குற மனிதனிடத்தில் அவர்களை பார்த்து அவர்களுக்காக உங்கள் காரியங்களை பயந்து என்ன செய்யாதீங்க. அவங்க உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுறவங்க இல்லை. அவர்களுக்காக இவர்களுக்காக அதுக்காக இதுக்காக என்ன செய்யாதீங்க. அதுக்காக ஒரு காரணத்தை சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆத்மாவையும் உங்கள் சரீரத்தையும் அழிக்க வல்லவருக்கு என்ன செய்யுங்க. அவர் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அவர் ஒருத்தர் தான் அதனுடைய வல்லமையை வச்சிருக்கிறவர். தன் ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டவரும் அவர் தான். அந்த ரத்தத்தில் உங்களை பாதுகாப்பு எல்லா காரியங்களையும் உங்களுக்காக செய்தவர் அவர் தான். அவர் ஒருத்தர் தான் உங்களை பாதுகாக்க முடியும் எந்த சூழ்நிலையிலும். ஆனால் அவர் ஒருவரால் தான் நம்ம எல்லாரும் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். அல்லேலூயா.
உலகமே அவரால் தான் நியாயம் தீர்க்கப்பட போகிறது. எல்லாரையும் நியாயம் தீர்க்கிற வல்லமையும் அவரிடத்துல ஒருவர் தான் உண்டு. அவர் தான் நீ பரலோகத்துக்கு போகணுமா நரக கிரியைக்கு தக்கதான பலன் என்ன செய்கிறவர், கொடுக்கிறவர். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிற உலகபூர்வமான காரியங்களுக்கும் இருதயத்தில் என்ன செய்யாதீங்க, பயத்தை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அவங்கள குறித்து யோசிக்காதீங்க, அதற்கு வேறு எந்த காரியங்களை குறித்து என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. உங்கள் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கு தான் என்ன செய்யணும். அல்லேலூயா. நமக்காக உத்தரவாதம் யார் எடுக்கிறாங்களோ அவங்க சார்பில் தான் என்ன செய்யணும், நம்ம நிற்கணும். அல்லேலூயா. எனக்காக உத்தரவாதம் எடுத்தவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்போ அவருடைய சார்பில் தான் நான் என்ன செய்யணும், நிற்கணும். எந்த சூழ்நிலை ஆனாலும் எதற்கும் என்ன செய்யாதீங்க, உலகத்தில் வர எந்த காரியங்களை குறித்தும் பயப்படாதீங்க. உலகத்தில் எந்த எதிர்மறையான எந்த காரியம் வந்தாலும் என்ன செய்யாதீங்க, ஆமாம் கலங்காதீங்க. ஏன்னா உங்கள் ஆத்துமாவை அதை அழிக்க முடியவே முடியாது, ஒரு நாளும் முடியாது. உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஆழமாக உறுதியாக பிடிச்சிக்கணும், என் ஆண்டவர் ஒருவருக்கே அதற்குண்டான அதிகாரம் உண்டு, அவருக்கு ஒருவருக்கே அதற்கான அதிகாரத்தை வச்சிருக்கிறார். அவரை தவிர ஒருவரும் என்னை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. அவர் சேதப்படுத்த விடவும் மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஆத்துமா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் அவர் கரத்தில் ரொம்ப விசேஷமானவங்களாக இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், என் கை நவிழ என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். என் கையில் கரங்களில் என் கரங்களில் இருந்து ஒருவனும் உங்களை என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரும் பறிக்க முடியாது. அதனால் உலகத்தில் இருக்கிற உலக கவலை, கண்ணீர், கஷ்டம், நெருக்கம் இதை பார்த்து என்ன செய்யக்கூடாது, கலங்கவோ பயப்படவோ அதை நினைச்சு திகைக்கவோ என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் செய்யாதீங்க. ஏன்னா அவைகள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன செஞ்சிடும், மாறிடும். அதை நினச்சி அது மேலே இருதயத்தை வச்சிங்கன்னா ஆண்டவரை விட்டுருவோம். அல்லேலூயா. அது மேலே நினைப்ப வச்சிங்கன்னா என்ன செஞ்சிடுவீங்க. ஆமாம், அது வரைக்கும் பேதுரு யார், ஒரு அற்புத மனிதன். எது வரைக்கும், கடலில் நடந்து 4 ஸ்டெப்பு வைக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் அற்ப விசுவாசி. அல்லேலூயா. அற்புதம் அற்பமாய் மாறி போனதே, மேன்மை தாழ்மையாய் மாறி போனதே. கவனிங்க, அற்பமான மனுஷனாக இருந்தாலும் அற்புதங்களை செய்கிறவரை கர்த்தர் மாற்றிட்டார், என்ன நடக்க வச்சிட்டார். ஆனால் மறுபடியும் அற்பமான மனுஷனாக என்ன செஞ்சிட்டான், எதனா அலைகளையும் காற்றையும் பார்த்து என்ன செஞ்சிட்டாராம், கீழே பார்த்தவொடனே என்ன செஞ்சிட்டாரு, உள்ளே போயிட்டார். ஆண்டவரே என்ன செய்யுங்க, ஆண்டவர் வந்து கரத்தை பிடிச்சி, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்படுற, இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மூழ்கிடுவேன், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை கவனிச்சின்னா நிச்சயம் மூழ்கிடுவேன். அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே என்ன செய்ய முடியாது. ஏதோ பக்கத்தில் இருக்கிறதுனால கை பிடிச்சி தூக்கிட்டேன், தூரத்தில் இருந்ததுனா. அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, உங்களுடைய இருதயத்தோடு கர்த்தர் பேசுகிறார். உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுறவர் உங்கள் ஆண்டவர். சொல்லுங்கள், என் ஆண்டவர், என் ஆண்டவர். என் ஆத்மாவுக்கு உத்தரம் பண்ணுறவர் என் ஆண்டவர். அவர் ஒருபோதும் என்னை விட மாட்டார். உலகத்தை பார்த்து கலங்க மாட்டேன், சூழ்நிலையை பார்த்து திகைக்க மாட்டேன், மனிதனை பார்த்து பயப்பட மாட்டேன். என் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா.